ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது ஆழ் மனசை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறது. அதுவும் குறிப்பாக நிறைய பேர் இந்த தீய பழக்கங்கள், தீய செயல்கள், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு அவங்களுடைய மைண்டை அவங்க கெடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய உடம்பை கெடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு தவறான வழிகளில் இளைஞர்கள் போயிட்டுருக்கிறாங்க. இதிலெல்லாம் இருந்து வெளியே வர்றது எப்படி, அவங்களுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்களை அவங்க மாற்றிக்கிட்டு நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வாழ முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஆழ் மனம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை படைத்தவன் மனிதர்கள் அனைவருக்குமே கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு 4 முக்கியமான வழிகள் இருக்குது. அந்த 4 முக்கியமான வழிகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 4 முக்கியமான விஷயங்களை ஒரு நபர் செஞ்சு வர்றாரு அப்படின்னா, ஒழுங்கான முறையில் பயிற்சி பண்ணுறாருன்னா, அவர் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தவறான செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த லைஃப்பில் வாழ முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக அதை பற்றி நான் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மனிதன் தவறான ஒரு காரியத்தை, தவறான செயல் செய்கிறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முதல் மூல காரணம் எண்ணம், அந்த தாட். அந்த எண்ணமே சரியான முறையில் இல்லை, இதுதான் மூல காரணமாக இருக்குது. அப்போது அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி அமைக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஒரு நபர் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா ரீவயரிங் த தாட் ப்ராசஸ். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை மாற்றணும். அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் ஆழ்மனமை பயன்படுத்தணும். அப்போ ரீவயர் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு மனிதன் தவறாக எண்ணிக்கிட்டே இருக்கிறான், தவறாக சிந்தனைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த நபர் என்னென்னா அவனுடைய அந்த தாட்டை அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு செயல்களாக போய் செய்கிறான். அந்த தாட்டு ஒரு செயல்களாக மாறுது. அப்போது அது ஒரு தவறான செயலாக இருக்கும்போது அவனுடைய விளைவு, அவனுக்கு கிடைக்க போகிற அந்த விளைவும் எப்படி, பலனும் எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக தான் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி இல்லாமல் அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரீவயரிங் த தாட் பேட்டர்ன்ஸ். அப்போது உள்ளுக்குள்ளே எண்ணங்கள், அந்த மூளைக்குள்ளே எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மூளைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை நல்ல விதமான எண்ணங்களாக மாற்றணும். அதை எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் ஆழ் மனசை பயன்படுத்தணும். ஆழ் மனசை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா மெடிடேஷன், ஜஸ்ட்டு ஒரு 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 பல மணி நேர தியானங்கள் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு 5 நிமிடம் கூட போதும். அந்த 5 நிமிடம் கண்களை அமைதியாக மூடிட்டு எந்த வித சிந்தனைகளும் இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல நீங்கள் கொஞ்சம் காமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 மினிட்ல அந்த தாட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைமில் நம்ம ஆழ் மனசோட நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த செயல்களை, இந்த தவறான எண்ணங்களை நான் விட்டு விடுவேன். இந்த தவறான எண்ணங்களினால் நான் செய்யும் தவறான செயல்களையும் கைவிடப் போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் உள்ளே கொடுக்கும்போது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலும் போதும். நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஆழ் மனம் அந்த கமெண்ட்ஸை அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்களை வெளியே விரட்ட ஆரம்பிக்கும். அப்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்களை வெளியே விரட்டும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மனம் ஃபுல்லாக எப்படி மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கும். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களாக நீங்கள் மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய செயல்களும் எப்படி மாறும் அப்படின்னா பாசிட்டிவாக மாறும். அப்போது செயல்கள் பாசிட்டிவாக மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எப்படி கிடைக்கும்? அந்த பலன்களும் பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்பர் 1. நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நபர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரீவயரிங் த தாட் பேட்டர்ன். அந்த நெகட்டிவாக தவறாகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றணும். அப்போது அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 5 மினிட்ஸ் எவ்ரிடே, மார்னிங் அண்ட் நைட்டு அந்த ஆழ் மனசு கூட பேசணும். அது கூட அமைதியாக அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே கமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் வரும். இதை நீங்கள் உணர்வீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரீவயரிங் த தாட் பேட்டர்ன்ஸ். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா அன்லாக்கிங் த ஹிடன் மைண்டு.
அப்போது உள்ள அதாவது ஒரு அந்த மைண்டு ஆர்டினரியாக நமக்கு அந்த ஒரு வெளிப்புறமாக நமக்கு தெரிகிற உணரக்கூடிய அந்த மனசுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஆழ் மனம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை என்ன செய்யணும் அப்படின்னா உடைக்கணும், அந்த பூட்டை திறக்கணும். அந்த பூட்டை எப்படி திறக்கிறது? அன்லாக் பண்ணணும். எப்படி அன்லாக் பண்ணுறது? அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெளிப்புற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்ல விலகணும். அதை விலகிறதுக்கு தான் அந்த தியானம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மருந்தை நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு வழியாக சொல்லியிருக்காங்க. அப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 மினிட்ஸ் தியானம் போதும். அந்த 5 மினிட்ஸ் மெடிடேஷன் இருந்தாலே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அன்லாக்கிங் த ஹிடன் மைண்டு, அந்த உள்ளே இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட முடியும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அன்லாக்கிங் த ஹிடன் மைண்டு. அதுக்கு அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். விசுவலைசேஷன் அது என்ன விசுவலைசேஷன் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் இப்போது நீங்கள் அதை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டு அதை ஒரு ஓப்பனாக வச்சுருக்கீங்க. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணுறீங்க. என்ன விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச அந்த தவறான செயல்களை விட்டுட்டு நான் இதை செய்ய மாட்டேன், இப்படி தான் நான் இருக்க போகிறேன், பாசிட்டிவான செயல்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவாக நல்ல செயல்கள் செய்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நல்ல செயல்கள் செய்கிறத விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்லோவாக உங்களுடைய அந்த முதல் எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தீய செயல்கள், தீய எண்ணங்கள், இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நபர் என்ன செய்யணும், ஒரு தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ஒரு பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் இதை பண்ணணும். அந்த நெகட்டிவாக விஷுவலைஸ் பண்ணுற அந்த ஒரு மனம் ஆழ் மனசுக்குள்ளே என்ன போய் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாமுக்கு இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ படிக்கிறதே கிடையாது, எதுவுமே படிக்காமல் இருந்தால் எப்படி நம்ம பாஸ் ஆக முடியும்? முயற்சிகள் செய்யணும். அதில் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டினா நிறையா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கோ என்ன பண்ணணும்னா கடுமையாக உட்காந்து முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் நம்ம எப்படி பாஸ் ஆக முடியும்? அப்போது அந்த முயற்சிகள் எடுக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது நான் படிக்கிறேன், அந்த ஒரு 5 மினிட்ஸ் தியானம் பண்ணும்போது நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்ல விதமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிடுறேன், என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே நான் கவர் பண்ணுறேன், இப்போ ரெகுலராக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை என்ன பண்ணுறீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆள் மனம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தெளிவாக ரியல் டைமாக நீங்கள் எடுக்கிறதுக்கான அந்த வழிகளையும் அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இப்போது நீங்கள் இந்த ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அதுக்கு அடுத்தது இந்த டே ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்கள் உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் படிக்காமல் சுற்றிட்டே இருந்திருப்பீங்க, இனிமேல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் இது வரைக்கும் வேலைக்கு போகாமல் சுற்றிட்டே இருந்திருப்பீங்க, இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு நம்ம வேலை ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு நீங்கள் மாறுவீங்க. இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்மோக்கராக இருந்திருப்பீங்க, இல்லாட்டினா ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரிதான், அந்த ஒரு ஆள் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை போட்டு ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வேணும், ஒரு டெசிஷன் மேக்கிங் வேணும். நான் கட்டாயமாக இதை மாற்றிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு டிசையர் வேணும். நீங்கள் மாற்றிக்க போகிறீங்கிற அந்த டிசையர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். ஆனால் இந்த பவர் எல்லாம் யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு மனிதன் கையில் தான் இருக்குது, ஒரு நபர் கையில் தான் இருக்குது. எந்த நபராக இருந்தாலும் எந்த விதமான தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்கள் மைண்டில் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல எண்ணங்களை விதைக்கவும் முடியும். இது எது மூலமாக நடக்கும்னா நான் 3வது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விசுவலைசேஷனையும் பண்ணணும். இப்போ 4வது அந்த ஒரு வழி சொல்கிறேன், அஃபர்மேஷன்ஸ். அதாவது பாசிட்டிவாக நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறதுன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது, ஆழ் மனசுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறது.
அதாவது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அகெயின் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்லே போயிட்டு இன்னைக்கு நான் என்னுடைய அந்த ஒரு வேலைகளை நான் சிறப்பாக செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் தெளிவாக செய்ய போகிறேன். ரைட் டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னுடைய வேலையில் நான் ரைட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஸ்பீடப் பண்ண போகிறேன். என்னுடைய ப்ராசஸ்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேகமாக செய்ய போகிறேன், சீக்கிரம் செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்தது 3வது, நான் மைண்டு ஃபுல்லாக இருக்க போகிறேன். நான் கவனமாக என்னுடைய வேலைகளை செய்ய போகிறேன். எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே கிடையாது. நான் வேறு எதை பற்றியுமே நான் யோசிக்க போகிறது கிடையாது. நான் என்னுடைய வேலையில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மைண்ட்ஃபுல்னஸ். அப்போது இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை எவ்ரி டே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ் அண்ட் ஈவினிங் ஒரு 5 நைட் ஒரு 5 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி உங்களுடைய ஆழ் மனசுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இதுதான் அந்த 4th ஸ்டெப்பு, டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அப்போது நான் சொன்ன அந்த 3வது விஷுவலைசேஷனும் நீங்கள் பண்ணணும். ஒரு மனிதன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெய்லி அஃபர்மேஷன்ஸும் அவன் கொடுத்தே ஆகணும். அப்போது இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆழ் மனம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த பழைய அந்த சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய எதிரிகள், பழைய எனிமீஸ், பழைய நெகட்டிவ் தாட்ஸ், பழைய அந்த பேட் தாட்ஸ், இது எல்லாமே என்ன செய்யப்படும்னா டெஸ்ட்ராய் ஆகும். இது டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் இப்போ என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே விதையாக போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டெய்லி என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுடைய வேலைகளை தெளிவாக சிறப்பாக உங்களுடைய கோலை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இறுதியில் உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக மாறிட்டதுனால. அப்போது நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒரு நபர், ஒரு மனிதன் லைஃப்பில் முன்னேறணும், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் செயல்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதம் தான் ஆழ் மனம். அந்த ஆழ் மனசை அந்த படைத்தவன் இறைவன் அப்படின்றவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது யார் நினச்சாலும் என்ன பண்ண முடியும்னா இந்த நிமிஷமே மாற முடியும், இந்த செகண்டில் இருந்தே மாற முடியும். ஆனால் சும்மா மாறிட முடியுமா? அதான் கிடையாது. மாறணும் அப்படின்னா அதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கணும், அதற்கான அந்த பயிற்சிகளை செஞ்சு வரணும், தொடர்ந்து செஞ்சும் வரணும். இப்போ நான் திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் நம்ம எடுக்க முடியும். இன்றைக்கி நான் என்னுடைய பேட் ஹேபிட்ஸ்லாம் விட போகிறேன், இன்றைக்கி நான் என்னை மாற்றிக்க போகிறேன், இன்றைக்கி நான் சேஞ்ச் ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் நம்ம இன்றைக்கே எடுத்துக்கலாம். ஆனால் அதை மிஸ்டேக் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சு வர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆழ் மனசுக்கு பயிற்சி கொடுத்தே ஆகணும். எவ்ரிடே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தவறாக போகும்போது அதை திருப்பி விடணும். இதை செய்யக்கூடாது, அப்போது மாற்றி செய் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை திருப்பி விடணும். அப்போ அந்த ஒரு மனசை உங்களுடைய அந்த ஒரு ஆழ் மனசுக்கு ஆழ் மனம் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னா தினசரி பயிற்சி தேவை, தினசரி முயற்சி தேவை. அப்போது ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த பழைய தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விரட்டிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை பூத்த முடியும். பாசிட்டிவ் தாட்ஸை பூத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்களும் பாசிட்டிவாக மாறும். உங்களுடைய செயல்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸும் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.